United States military began major combat operations in Iran. ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேலின் கூட்டு தாக்குதலும் வளைகுடா நாடுகள் மீது ஈரான் தொடுத்த பதிலடியும் மத்திய கிழக்கை போர்க்களமாக்கியுள்ளது. ஈரானில் ஆட்சி மாற்றம் வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்பும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவும் வெளிப்படையாக கூறியுள்ளனர். ஈரான் அதி உயர் தலைவர் காமினேயி மற்றும் அதிபர் பெசஸ்கியான் ஆகியோர் தாக்குதலில் குறிவைக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய கிழக்கில் என்ன நடக்கிறது? இந்த மோதல் தொடர்ந்தால் பிராந்தியத்தின் நிலைமை இனி என்னவாகும்? முஸ்லிம்கள் நோன்பு கடைபிடிக்கும் புனித ரமலான் மாதத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது கூட்டு தாக்குதல் தொடுத்துள்ளன. ஈரானின் அதி உயர் தலைவர் காமினேயியின் அலுவலகம் குறிவைக்கப்பட்டது. இஸ்ஃபஹான், கோம், கராச், கெர்மன்ஷா உள்ளிட்ட நகரங்களில் வெடிப்பு சத்தம் கேட்டதாகவும் இதன் எதிரொலியாக வான்வெளியை ஈரான் மூடியதாகவும் உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஈரானின் மினாபில் உள்ள ஒரு பெண்கள் பள்ளிக்கூடம் மீது அமெரிக்கா இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 24 பேர் உயிரிழந்ததாக ராய்ட்டர்ஸ் செய்தி முகமை தெரிவித்துள்ளது. ஈரானில் மிகப்பெரிய போர் நடவடிக்கையை தொடங்கியதாக அறிவித்த அதிபர் டிரம்ப், ஈரான் தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதாகவும் அந்நாட்டின் ஏவுகணை தளங்களை தரைமட்டமாக்குவோம் எனவும் சூளுரைத்தார். இந்த போரில் அமெரிக்க படையினருக்கு உயிர் சேதம் ஏற்படலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். So gravely wound and kill thousands and thousands of people, including many Americans. To the members of the Islamic Revolutionary Guard, lay down your arms or you will face death. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக முதலில் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த தொடங்கியது ஈரான். பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், குவைத் உள்ளிட்ட நாடுகளில் உள்ள கடற்படை மற்றும் விமானப்படை தளங்களில் ஈரான் தாக்குதல் தொடுத்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படையின் 5வது கடற்படையின் தலைமையகம் ஏவுகணை தாக்குதலுக்கு இலக்கானதாக பஹ்ரைனின் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. கத்தார் தலைநகர் தோஹாவில் வெடிசத்தங்கள் கேட்டதை அடுத்து நாட்டின் எல்லையை குறிவைத்து நடத்தப்பட்ட பல தாக்குதல்களை வெற்றிகரமாக முறியடித்ததாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை கூறுகிறது. ஐக்கிய அரபு அமீரகம் தலைநகர் அபுதாபியில் ஈரான் நடத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் இந்த தாக்குதலை ஐக்கிய அரபு அமீரகம் கண்டித்துள்ளது. மேலும் தெற்கு சிரியாவின் ஸ்வீடா நகரத்தில் ஈரான் நடத்திய தாக்குதலில் 4 பேர் கொல்லப்பட்டதாக அந்நாட்டின் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. தாக்குதலின் எதிரொலியாக ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், கத்தார் உள்ளிட்ட நாடுகள் வான்வெளியை மூடியுள்ளன. மேலும் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. தங்கள் நாட்டை நோக்கி வந்த ஈரானிய ஏவுகணைகளை இடைமறித்ததாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ராணுவ தளங்கள் அனைத்தும் ஈரானின் சட்டப்பூர்வ தாக்குதல் இலக்கு என ஈரான் எச்சரித்துள்ளது. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், குவைத், பஹ்ரைன், ஈராக் உள்ளிட்ட நாடுகளை ஈரான் வெளியுறவு அமைச்சர் தொடர்பு கொண்டதாகவும் ஈரான் மீதான தாக்குதல்களுக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தங்களின் நிலப்பரப்புகளையும் தவறாக பயன்படுத்துவதை தடுப்பது அந்தந்த நாடுகளின் பொறுப்பு என கூறியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. போர் பதற்றத்தால் வளைகுடா நாடுகளில் விமான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பதற்றத்தை கைவிடும்படி பல்வேறு நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. இருப்பினும் ஈரான் மீதான தாக்குதல் நீண்ட நாட்களுக்கு தொடரும் என அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர். ஈரான் மீதான தாக்குதலை கைவிடும்படி ஏற்கனவே வளைகுடா நாடுகள் டிரம்பை கேட்டுக்கொண்ட நிலையில் தற்போதைய மோதல் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என சர்வதேச நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர்.